ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட வேலங்களோட ஆல்டோ காரில் வந்து கேஸ் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு டெல்லி வந்து வீட்டில் உள்ள ஏசி தான் இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார். முதல்ல நம்ம இப்போ ஆல்டோ காரில் உள்ள ஏசி வந்து லெவல் செக் பண்ண போகிறோம். அதுக்குன்னு ஒரு டூல் கிட் வேறு வாங்கியிருக்காரு. ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு அவருக்கும் தெரியாது. அதெல்லாம் தெரியுமா? யூடியூப்பில் செக் பண்ணிட்டீங்களா? அது எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும்னு தெரியாது. ஏன்டா இப்படி தான் வீடியோ ஆன் பண்ணதுக்கப்புறம் பொய்யா சொல்லுவார். இன்னொருத்தர் போய் சொல்கிற இன்னொருத்தர் இருக்காரு. ஃபஸ்ட்டு கார் என்ன கதைன்னு பாருங்க. லோடுக்கு போவோம். போகலாம். வெஞ்சுக்குட்டி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லலாம். கேமரா விட்டு ஃப்ரேம் மாற்றுறீங்களே. ஹாய் சொல்லு இங்கே பாரு. ஹாய் சொல்லு கேமரா. ஹாய் சொல்லு. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம லெவல் செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நேரம் பாஸ் பண்ணுறாங்க. சரி, பல வேலைகள். ஆமாம். அங்கிள் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ஜினை. என்னமா பண்றீங்க? 3 days later. நேற்று என்ன பண்ணோம்? நேற்று பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் கேட்குறீங்களே. நேற்று நாங்கள் பண்ணோம். ஜிம்முக்கு போய் டெய்லி சும்மா உட்காந்துட்டு வரேன். எங்கே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஜிம்முக்கு வர நேற்று கேஸ் லெவல் செக் பண்ணோம்ல, சொல்லுங்க. கேஸ் லெவல் செக் பண்ணும்போது 0 சரி, அதனால தான் கேஸ் ஒன்று புதுசாக வேணும்னு ஒரிஜினல் கேஸ் 0லாம் இல்லை. அது 134A. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயும் கிடைக்காது. நம்ம சார் வந்து பிராண்டடு, அவங்களுடைய கம்பெனி டேரக்ட் கம்பெனி வந்து அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கிடைக்கும். எங்கள் விட நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா ஏசி கேஸுக்கு இது வந்து உடனே நடக்கும். கட்டு தெரியா? காற்று தான் இருக்குது, கூலிங்கே இல்லை. லீக் இருக்கு. அப்போ எங்கேயோ லீக் இருக்குது. எதில் வரும்? இல்லைன்னா ரேடியேட்டரில் வரலாம். ரேடியேட்டர் லீக் இருக்கிறதுக்கு நேசம் பண்ணலாம். ஆமாம், ஃபேனுக்கு இதெல்லாம் தானே வருது. உங்களுக்கு கூலிங் ஆகுது. ஏசி மோட்ரு தனியாக இதுக்கு கூலிங் ஆகுது. எப்படி ஆகணும் உங்களுக்கு தெரியுமா? ஏசி மோட்ரு இதுக்கு தனியாக இருக்குது. இதுக்கு கூலிங்க்கு காயில் இருக்கணும் ப்ரோ. காயில் அது உள்ளே போயிட்டு தான் ப்ரோ வரும். அது கம்ப்ரஸர். இது வந்துடல. அது வந்து ஸ்டார்டிங் மோட்ரு. அப்போ எங்கே எதுனே தெரியல. இதோ இருக்குது பாருங்க, கண்ணு தெரியலையா? பெல்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கா? இதுதான் கம்ப்ரஸர். ஓகேவா? அந்த கம்ப்ரஸர்லேருந்து தான் இந்த கூலிங் வரும். இது போய் கனெக்ட் ஆகிருக்காதுல்ல. இதில் தான் எங்கே லிங்க் இருக்குது பாரு. இது வந்து ரேடியேட்டர் வந்து இன்ஜின் கொஞ்சம் ஹீட் ஆச்சுனாங்க ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் மூலியமாக சென்ஸ் பண்ணி இது கூல் பண்ணும். சரி, கூலிங்க்கும் அதுதான். வேணா போயிட்டு கேட்டுக்கோங்க. நல்ல மெக்கானிக்கை பாருங்க. அதனால தான் நல்ல மெக்கானிக்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு வந்தேன். நல்ல மெக்கானிக் நான் என்ன 1000 கேள்வி கேட்குறியா? நல்ல மெக்கானிக்னா நீங்கள் பக்கத்து கடைக்கு போகணும். நீங்கள் தப்பான கடைக்கு தான் கேட்டுக்கிறான். கம்ப்ரஸர்ன்றான், உள்ளன்றான், அதுன்றான். எப்படியோ கூலிங் வந்தால் சரி. இது பிடிங்க விட்டுட்டு திறந்து விட்டா புஷ் அடிக்கும். அங்கே நெஞ்சு வெடிக்கும். அப்படி ஐயோ போச்சு, கேஸ் போச்சு. அது இன்னொரு டீன் இருக்குல்ல, அப்புறம் என்ன? அதுக்கு திறந்து விட்டுலாமா? அமுத்துங்க, அதை அமுத்துங்க. அந்த இது அது ஆல்ரெடி லாக் பண்ணி தான் இருக்குது. அதை திறக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உறைஞ்சி போவோம். அவ்வளோலாம் அடிக்காது, கருப்பாயிடும். தெரியாதனமாக கையில் இல்லை பட்டு லைட்டாக கருப்பாயிடும். அவ்வளோதான். கருப்பு மட்டும் தானே ஆகும். அந்த இடத்துல ரத்தம் ஓட்டம் இல்லாமல் செத போயிடும். ஓனரை தான் கேட்கணும் எப்படி ஆகும்ன்ட்டு. இல்லை, இந்த கம்பெனியோட ஓனர் அவர் தானே, அவருக்கு தெரியுமா? இல்லை, அது கொஞ்சம் டவுட்டு தான். அது ஓனர் மட்டும்தான் ஆகுது. எப்படி மட்டும் தெரியலையா? லெவல் மாறுமா? எது மூலியமாக தள்ளும்? அது வேக்யூம் மிக்சர் எது மூலியமாக தள்ளும்? இங்கே இருக்குது. அது மோட்டார் ரன் ஆகும் பின்னாடி. அதில் இருக்கிற கிறிஸ்டல் இழுத்து வெளியே தள்ளும். வெளியே யார் கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது தமிழ். எங்கே வந்து வேலையா? அதனால தான் யூடியூப் புஷ்ஷுன்னு இழுத்து தராது. இதோட ப்ரெஷர் கம்மி.
ஓகேவா? ஆ அரை மணி நேரம் இருக்குமா? 2 hours ஆகும் கேஸ் ஃபில் பண்ண. என்ன இதோட ப்ரெஷர் கம்மியா? அரை மணி நேரம் ஓட விடுவேன். 1 மணி நேரம் ஓடினா நல்லாயிருக்கும். A few moments later. சரி, உங்கள் ஃபோன் எடுத்து ஆல்டோவுக்கு என்ன கேஸ் எத்தனை போட்டு பாருங்க. எப்பயா சொல்ற? எப்படி இருக்கு? எதுக்கும் போட்டு பாயா. ஃபோன் பண்ணி கடையில இருந்து 4 முறை கேட்டேன். 130 போறியேன்னா வாங்கிட்டு வந்துட்ட பிறகு இப்போ நான் சொன்னேன் ஃபோன் எடுத்து யூடியூப்ல பாரு. எதுக்கு போய் பார்த்துக்கயா சொல்றாரு ஓட்டுக்கையா. மெக்கானிக் உள்ளதான் கூப்பிடணும். பார்த்துருங்க எதுக்கோ பார்த்துருங்க தொல்லையே இல்லை. அழகா வெளில பார்த்து ரெடி பண்ணுற யூடியூப் சேனல் நாங்கள். வெளில கடையில் கொடுத்து தான் 1000 ரூபாயோட வேலையை முடிச்சிருப்பான். 500 ரூபாய்க்கு முடிக்கணும்னு சொல்லி ஏசியே காலி பண்ண பார்த்தியா? என்னன்னா வேக்யூம் போட்டாச்சு. வேக்யூம் போட்டோடனே இந்த டியூப் வந்து ஓப்பன் பண்ணும்போது இதில் ஏர் இருக்கும். அந்த ஏர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக ஓப்பன் பண்ணோம். இந்த கேஸ் கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். கையில் பட்டுச்சு இப்போ லைட்டாக தான் பட்டுச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, கேஸ் ஏற்றுவோம். இங்கே வந்து கேமராவில் காட்டுங்க. கேஸ் ஏறுறது தெரியுதா? லிக்விடா? ஆமாயா தெரியுதா? ஓகே, ஒரு லிமிட் வரைக்கும் கேஸ் ஏறும். அப்போ ஏறிடுமா? அதுக்கு மேலே காரை ஸ்டார்ட் பண்ணி தான் ஏற்றணும். லைட்டாக ஷேக் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் என்ன தான் முக்கினாலும் கேஸ் ஏறாது சார். ஹேண்ட் பிரேக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். கியரில் இருக்குதுன்னா நியூட்ரலில் போட்டுருங்க. தமிழ் எதிர்க்கு இருக்கான் சட்னி ஆகிடுவான். மேலே படிமலை ஏறாது. சார் என்ன பண்ணீங்க? வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசியை யார் சார் ஆட் பண்ணுவா? எதில் வேலை பார்க்குறீங்க? வீட்டில் தாங்க இருக்காரு ரொம்ப நாளாக வேலைக்கு போகாம. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஓகே ஓகே ஓகே, தலையை பார்த்து துடிக்கிறான். என்ன தெரிகிறது? அவ்வளோதான், ஏறிச்சு மொத்தமாக. ஒரு டீம் காலி. ஒரு டீம் தான். பார்ப்போம் எவ்வளோ நிற்கிதுன்ட்டு. டோர் லாக் பண்ணியா? ஏசி வெளில போகுது. ஏசி ஏற்றோ சந்தோஷம் அங்கிளுக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டே இருக்காரு. என்ன இருக்கா? நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன். உள்ளே உட்காந்துக்கோ, இல்லைன்னா லைட்டாக கேஸ் எடுத்து பார்ப்போம். கூலிங் வருது. வெயிலுக்கு வருமான்னு தெரியல. இதுதான் வந்து நம்ம நேரில் வந்து இல்லை அப்போயோட இப்போ கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. மனசாட்சியோட பேசணும். நைட்டில் ஓட்டும் போது நைட்டில் ஏன் ஏசி போடுற? இப்போ எவ்வளோ நிற்கிது? எவ்வளோ 30 கிட்டே இருக்கு. அது யாருக்கு தெரியும்? பாவி ஃபுல்லாக ஏற்றி வைப்போம். 100 வைப்போம். எப்பா நான் வர ஏசிக்கு மெக்கானிக் தான், கார் ஏசி மெக்கானிக் இல்லை. ட்ரை பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகும். எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். ஏன் அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார்.